உள்ளவங்க யார் மேலேயும் எந்த வருத்தமும் கிடையாது, கோபமும் கிடையாது. அன்றைக்கு மதுரையில் சொன்னேன், திரும்பவும் அதை தான் சொல்றேன். ஒரே ஒரு நபரை, அவரை சேர்ந்த ஒரு சிலரை, அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அவர்களை தவிர எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லை. நான் ஏன் ஓப்பனா சொன்ன, திருப்பி அதே சொல்ல வைக்கிறீங்க. அதிமுக சார்பாக முதல்வர் வேட்பாளரை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற வேட்பாளரை அறிவிக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணும் எடப்பாடி அவங்க மாத்திட்டாங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதானே. உங்களுடைய மீண்டும் கூட்டணி நினைஞ்சிருவீங்களா? நான் அன்னைக்கு கிளியரா சொன்னேன். ஒரே ஒரு எத்தனை முறை சொல்றேன், நம்ம தாய்மொழியில தானே சொல்றேன். நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் வேட்பாளரை, எங்களுக்கு துரோகம் இழைத்த ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் எப்படி முடியும்? நீங்க ஏத்துக்குவீங்களா? யாராவது ஏத்துக்குவாங்களா? எங்க தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அதனால வேட்பாளரை மாற்றிவிட்டால், வேற யாரை வேண்டுமானால் வேட்பாளராக அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். உறுதியாக நாங்கள் கூட்டணிக்கு மீண்டும் வருவோம். நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தானே இருந்தீங்க சில மாதங்களா, இப்பதானே இந்த முடிவாக மாத்திருக்கீங்க. வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி என்னன்னா, என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி இணையணும்னு அண்ணாமலை வந்து கூறியிருந்தார். நாங்கள் இணைய தயார், முதலமைச்சர் வேட்பாளரை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.